இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாஜக மூத்த நிர்வாகி திரு கரு நாகராஜன் இணைக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொகுதி மறுவரை அந்த மசோதாவுக்கான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான தண்டனையா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் எல்லாம் முன் வச்சிருக்கார். முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இதே பிரச்சனையை பல மாதங்களுக்கு முன்பாக கடந்த ஆண்டே தெரிவித்து வருகிறார். தொடர்ந்து அதற்கு பிறகு இங்கே வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் கூட எந்த மாநிலத்திற்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது, சரிவிகிதத்தின் அடிப்படையில் நிச்சயமாக நமக்கு அந்தந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வரக்கூடிய சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏறத்தாழ 27 ஆண்டுகளாக பல்வேறு முறை முதலாக ஐயா தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருக்கிற காலத்திலிருந்து பலமுறை பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று இந்த நாடே எதிர்பார்த்து, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்பார்த்துதான் அந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது. எல்லா கட்சிகளும் அதை விருப்பமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த விருப்பம் நிறைவேற்றப்படாமலே, மக்களுடைய விருப்பம் நிறைவேற்றப்படாமலே அது ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த முறை அது நிறைவேற்றப்படுகிற பொழுது அவர்களுக்கான சிறப்பு இடங்களை நாம் ஒதுக்கீடு செய்வதற்கு கூடுதல் இடங்கள் தேவைப்படுகிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்துள்ளது. நாளை அது சபையிலே சமரிக்கப்படுகிற பொழுதுதான் அதில் உண்மையான நிலை என்ன, தெளிவான நிலை என்று தெரிய வரும். இது குறித்து அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் கூட்டப்படுகிறது. பிரதமர் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கிறார்கள். எல்லோருமே கலந்து பேசுவதற்கு, விவாதத்தில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் முதலமைச்சர் அவருடைய அறிக்கை எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்பதைதான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, தேர்தல் நேரத்தில் வரதுனாலதான் இந்த விமர்சனத்தை முன்வைக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு கரு நாகராஜன்.